குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஒரு அழகான காடு, அதுக்குள்ள 2 நண்பர்கள் மீன் பிடிக்க போறாங்க. இந்த காடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, ஆனா ஆபத்தும் இருக்கும். அங்க ஒரு ஆபத்து வருது. 2 நண்பர்களும் அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க கவனிங்க. புலி தூங்கிட்டு இருந்தது. அங்க வந்த எலி இருக்கு பாருங்க, புலியினுடைய வாலை கடிச்சது. ஏ வாடா, ஷூவை போட்டா புலியோட வேகமா ஓடிடுவியா நீ? புளியை விட வேகமாக ஓடணும்னு அவசியம் இல்லை, உன்னை விட வேகமாக ஓடினா போதும். குட் மார்னிங் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி மீட்டிங் இந்த ஷார்ட் நோட்டீஸ். சுற்றி வளைக்காம நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன். நம்மளோட சேல்ஸ் 40% குறைஞ்சிருக்கு. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த வருஷம் மிகப்பெரிய லாஸை சந்திப்போம். நம்மளுடைய லாஸோட அளவு 20% வரைக்கும் இருக்கும். த பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் இஸ் ஹவு டு ஹேண்டில் தி சுச்சுவேஷன். யுவர் சஜஷன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். சார், இந்த கோவிட் எல்லாரையும் பாதிச்சிருக்கு, நம்ம கம்பெனியும் பாதிக்குது. ஆனால் கோவிட் முடிஞ்சோடனே நம்மளால் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். யூஆர் ரைட். கோவிட் முடிஞ்சோடனே நம்ம பழைய மாதிரி வருவோம். ஆனால் அது வரைக்கும் நம்ம சர்வைவ் ஆகணும். வி டோன்ட் நோ எப்போ கோவிட் முடியும், எப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு தெரியாது. சார், நம்ம சேல்ஸ் டீம் கிட்ட சொல்லி சேல்ஸ் அக்ரெசிவாக இன்க்ரீஸ் பண்ண சொல்லலாமா? ஏற்கனவே பேசிட்டேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் சார் ஒரே வழி. எஸ், யூ ஆர் ரைட். நம்ம செலவை குறைக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. நம்ம கம்பெனியில் 675 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதில் 30% ஆஃப் த எம்ப்ளாயீஸை நம்ம கட் பண்ண போகிறோம். ஐ மீன் 30% ஆஃப் த எம்ப்ளாயீஸை நம்ம ஃபயர் பண்ண போகிறோம். சார், இது சரியான முடிவா? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். எம்ப்ளாயீஸும் வேலையை விட்டு போனால் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தேர் இஸ் நோ அதர் வே. இல்லாட்டி கம்பெனி கவுந்துரும். இந்த மந்த்துக்குள்ளே எல்லாருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் முடிஞ்சிடணும். பாட்டம் 30% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஹேஸ் டு பி ஃபயர். யாருக்கெல்லாம் திறமை கம்மியாக இருக்கோ, யாரெல்லாம் கம்பெனிக்கு தேவையில்லையோ அவங்களெல்லாம் அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே நீக்கிற போகிறோம்.